மணி பாக்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கானா வினோதனா ஒரு பக்கம், பிரவீன் காந்தி டைரக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி மணி பாக்ஸ் எடுக்கலாமா? இல்லை நான் வந்து ஃபைனல்ஸ் ஃபேஸ் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நான் ஷோ பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவரும் ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரமும் பிரவீன் ராஜும் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே அரோரா, சபரி எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு விக்ரம் வந்து பிரவீன் ராஜ் கிட்ட சொல்கிறாங்க, நான் முதல்ல ஒரு 10,000 இருந்தால் கூட கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போது என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு இங்கே உட்காத்தி வச்சுருக்காங்க. அவங்கள இது பண்ணிவிட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி இந்த வாரம் நான் இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ண மக்களை இது பண்ணிவிட்டு மணி பாக்ஸ் எடுக்கவே கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. நேற்று வரைக்கும் அந்த தாட்டில் தான் இருந்தேன், ஆனால் இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி அப்போ நீங்கள் வின்னராக சான்ஸே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே எல்லாரும் இப்படி முழிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் 6 பேருமே வந்து எனக்கு வின்னர்ஸ் மாதிரி தான் தெரியுறீங்க. எனக்கு 6 பேர் கண்லேயுமே ஒரு ஸ்பார்க் தெரியுது. முதல்ல நான் இவரோட ஸ்டேட்டஸ் மாறும் அப்படி இப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தப்போ எனக்கு இப்போ எல்லாருமே ஒன்று மாதிரி தான் தெரியுது. நீங்களா எதுவுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு கானா வினோதனாக்கு வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியான மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஆமாம் அவர் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, எஸ்பெஷலி இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா ரொம்ப நான் மட்டும்தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறமாவே அவருக்கு அது தாட் இருந்தது. பட் இப்போது வந்துட்டு அவருக்கு அது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நான் தான் வின் பண்ணுவேன், நீங்கள்லாம் அந்த லெவலுக்கு இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான்னு சொல்லி இவரும் கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியா வாங்க, அடுத்த கேஷ் பாக்ஸ் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் அப்போ மணி பாக்ஸ் யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.